இன்று செல்லூர் ராஜு நேற்று விட்ட அறிக்கையை பாருங்களேன். இராணுவ வீரர்கள் எங்கே சண்டை போட்டார்கள், இயந்திரங்களை வைத்து கொண்டார்கள். மோடி அவர்களும் உள்துறை அமைச்சரும் ஆணையிட்டார்கள், அவர்கள் அந்த பட்டனை அழுத்தினார்கள் என்ற கருத்தோடு இப்படிப்பட்ட செய்தியை இராணுவ வீரர்களை இழிவாக சொல்லக்கூடிய அளவிற்கு இவருக்கு பேசி மிகவும் வருந்தத்தக்கதாக இருக்கிறது. எனவே அரசியல், இந்த இராணுவ சண்டை, இந்தியா பாகிஸ்தான் சண்டையை ஒரு அரசியலாக்க வேண்டாம். இப்படிப்பட்ட இந்த செல்லூர் ராஜுவின் பேச்சை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். இராணுவ வீரர்கள் தன்னை உயிரை துச்சமாக மதித்து தான் அங்கே போர்க்களத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். இராணுவ வீரர்கள் ஒன்றும் சண்டை போடவில்லை, பிரதமர் தான் இங்கிருந்து இயக்கி கொண்டு இருக்கிறார் என்றால் இவருக்கு கட்சியில் கூட்டணி கிடைத்து விட்டது என்ற சந்தோஷத்தில் இப்படி பேசக்கூடாது. ஏனென்றால் நிச்சயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்காது என்பது தமிழக மக்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இதை நான் ஒரு பொது மனிதனாக வெளியிடுகின்றேன். எனவே ஒரு நாட்டை பற்றி, இராணுவத்தை பற்றி அவதூறாக பேசக்கூடாது என்பதை நாவடக்கம் வேண்டும். இந்த செல்லூர் ராஜுவுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, ஒரு ஆளுங்கட்சியிலே ஏற்கனவே இருந்த ஒரு அமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை, கருத்தை 8வது பாஸ் செய்தாரோ என்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட கருத்தை இவர் வெளியிடுவதை வன்மையாக கண்டிக்கின்றேன். இராணுவ வீரர்களுக்கு அனைவரும் சல்யூட் அடித்து வணங்கி கொண்டிருக்கின்ற எங்களின் மகளிர், அதாவது எந்த பெண்களின் குங்குமத்தை பறித்தார்களோ அதே மங்கையர்களை வச்சுதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதை இவர் மறந்துவிட்டார் போல இருக்கிறது. எனவே இராணுவ வீரர்களை குறித்து அவதூறாக இந்த செல்லூர் ராஜு பேசியதை வன்மையாக கண்டிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.